गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की जय. சாட்சாத் வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய பிரபு கர்தம பிரஜாபதிக்கும் தேவகூதிக்கும் கபிலவாசுதேவனாக அவதாரம் பண்ணி நமக்கு அருமையான ஒரு உபதேசத்தை பண்ணினார். அது யார்? தன்னுடைய தாயாராக இருக்கக்கூடிய தேவகூதிக்கு தான் உபதேசம் பண்ணினார். அப்பேற்பட்ட தேவகூதி அந்த உபதேசத்தை கேட்டுட்டு நம்மளுக்கே இப்படி கபிலவாசுதேவர் சொன்னார்னு சொல்லி கேட்குறதே நம்மளுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே. அப்பேற்பட்ட கபிலருடைய வாக்குனால பிரத்யக்ஷமாக கேட்ட தேவகூதியுடைய மனசு எப்படி இருக்கும்? அப்படி உபதேசம் பண்ண அந்த கபிலவாசுதேவனை பார்த்து தேவகூதி சொல்கிறாலாம், பேர்பட்ட உபதேசம் பண்ணினப்பா. என்னோட உபதேசத்தை கேட்ட உடனே மனசில் இருந்த சந்தேகம் ஒன்ட்ட கேட்டது சிலது தான், ஆனால் நிறையா விஷயத்தில் தானாகவே இந்த சந்தேகம்லாம் தீர்ந்துடுத்து. இப்பேற்பட்ட உபதேசம் பண்ணுறதுக்காக நீ அவதாரம் பண்ணின, அப்பேற்பட்ட நீ எங்கே வேணாலும் பிறக்கலாம், என்னுடைய கர்ப்பத்தை தேர்ந்தெடுத்தியே, அப்படி ஏற்பட்ட பாக்கியத்தை எனக்கு கொடுத்தியே அப்படின்னு சொல்லிட்டு தன் குழந்தைய கட்டின்ட்டாலாம் தேவகூதி அம்மா. கட்டின்ட்டு உச்சி முகர்ந்து பார்த்து, எப்படி ஒரு உபதேசம்ப்பா, ஒரு உபதேசத்தினால என்ன பண்ணேன்னா எல்லாரும் பயப்படக்கூடிய இந்த மோகம்னு ஒன்று இருக்கே, அந்த மோகத்தை விரட்டி அடிச்சிட்டாராம் அவர். இப்போ நான் சித்தமாக இருக்கேன் பகவானுடைய திருடைய போய் அடையிறதுக்கு, என் மனசானது அவ்வளோ தெளிவாக எடுத்து அப்பேற்பட்ட பிரபு நீன்னு மேலே அந்த பகவானாக இருக்கக்கூடிய கபிலவாசுதேவனாக இருக்கக்கூடிய தன்னுடைய புத்திரனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறா தேவகூதி. அப்பேற்பட்ட அந்த கபிலவாசுதேவனை பார்த்து தேவகூதி அம்மா முதல்ல சொல்லும்போது, நீ தான் இந்த உலகத்தையே உண்டாக்கினேன்னு சொன்னியேப்பா. எப்பேற்பட்ட உலகம், எத்தனை அண்ட பிண்டங்கள், பிரம்மதேவன், தத்துவங்கள், மாய, ஜகத்து, சிருஷ்டி, காலம் எல்லாத்தையும் உண்டாக்கின அப்பேற்பட்ட முதல்ல உங்ககிட்டேருந்து உண்டாக்கினவா என்னுடைய தாத்தாவாக இருக்கக்கூடிய என்னுடைய பிரம்மா, என்னுடைய தாத்தாவாக இருக்கக்கூடிய என்ன பிரம்மாவானவர், அவர் ஒன்று அறியணுன்றதுக்காக நேராக உன்னை பார்த்துட முடியல. இப்போ எனக்கு நீ சௌலபியமாக பிறந்திருக்க, அவரே உன்னை ஜெகத் சிருஷ்டி காலத்தில் அறியணும் போது தபஸ் பண்ணி தான் உன்னை தெரிஞ்சுட்டார். அப்பேற்பட்ட பிரபு நீ இப்போ நீ ஜெகத் சிருஷ்டி பண்ணிட்ட, எப்படியே உலகம் இருக்க போகிறது, ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் நீ அழிக்க போறியானோ. அப்படி அழிக்கும்போது என்ன பண்ணுறேன்னா அந்த மாயான ரூபத்தில் அந்த மாயையை அழிக்கும்போது இந்த கர்ப்போதக ஜலமானது எவ்வளோ ஜலம் இருக்கும் இந்த பிரளய காலத்தில், அத்தனை ஜலத்தையும் நீ எப்படி தெரியுமோ சாப்பிட்ற, இது எல்லாம் தன் குக்ஷியில் இருக்கிறது போல் உலகத்தில் காமிச்சிட்டு இப்படி அடுத்த இந்த ஜலத்தையும் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆளிலையில் படுத்துட்டு ஒரு சின்ன குழந்தையாக படுத்துட்டு இந்த ஜலத்தெல்லாம் குடிக்கிறது போல் கடைசியில் குடிச்சிட்டு நீ சகுனத்துலேருந்து நிர்குணமாக மாறியே பிரபு. அப்பேற்பட்ட பிரபு நீ கடைசியில் அந்த கிருஷ்ணர் இந்த ஆளிலை கிருஷ்ணர் அந்த ஜலத்தையே குடிப்பது போல் அவர் படுத்துட்டு இருக்காரோன்னு அந்த மகாபிரளயம் முடிஞ்சு அந்த ஜலத்தை உயரத்துக்கு அந்த ஒரு அவசரத்தை வர்ணித்து அப்பேற்பட்ட பிரபுவாக இருக்கக்கூடிய நீ அந்த பிரபு என் வயத்தில் பிறந்தியேப்பா, எங்கே வேணால் பிறந்திருக்கலாமே அப்படின்னு அடிக்கடி அதானே சொல்கிறேன். எப்பேற்பட்ட பாக்கியம் சில பேர்களுக்கு தானே கோட்டியில் கோட்டி, அதில் கோடி வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தானே அந்த தாயாருக்கு பாக்கியம் கிடைக்கிறது. அப்படின்னும் போது அது எப்பேற்பட்ட பாக்கியம். அதை திரும்ப 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 தேவகூதி அம்மா சொல்கிறாளாம், எப்பேற்பட்ட பிரபுனி என் கர்ப்பத்துக்கு வந்தியே, உலகத்தை உண்டாக்கின பிரபுனி என் கர்ப்பத்துக்கு வந்தியே, கடைசியில் அந்த ஆல்லே கிருஷ்ணனாக இருந்து கர்ப்போதக ஜலத்தை முழுக்க குடிக்கிறியே, அப்பேற்பட்ட பிரபுனி என் வயத்தில் உண்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வரா. மேலே பகவத் அவதாரத்தை பற்றிலாம் வர்ணிக்கிறா. ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு காரணத்துக்காக நீ அவதாரம் பண்ணுற. பூமி உத்தாரணம் பண்ணுறதுக்காக வராகமூர்த்தியாக பிறக்கிற, ராவணாதிகளை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக ராவணாக வந்த, பூபார நிவர்த்திக்காக கிருஷ்ணனாக வந்த, இப்படி ஒவ்வொரு காரணத்துக்காக ஒவ்வொரு அவதாரம் எடுத்துன்னு வந்த நீ இப்பேற்பட்ட பிரபு நீ உலகத்துக்கு சாங்கிய தத்துவத்தையும் பிரம்ம தத்துவத்தையும் அப்புறம் இந்த ஞான தத்துவத்தையும் உபதேசம் பண்ணுறதுக்காக இப்பொழுது அவதாரம் பண்ணியிருக்கிய பிரபு. அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறா. இப்படி உன்னுடைய நாமம் சொன்னா போதும், உன்னுடைய நாமம் சொன்னாலே என்னாமதேய ஸ்ரவணானு கீர்த்தனாது சண்டாலஹாபி. இந்த ஒரு சண்டாளன் கூட, சண்டாளன்னா தப்பு காரியம் பண்ணிட்டு இந்த பக்கமே வராமல் இப்படி குடும்ப போஷணத்தை பண்ணிட்டு கெட்ட காரியம் பண்ணிட்டு இருக்கிற சண்டாளன் கூட உன் நாம ஸ்மரணம் பண்ணினான்னா பரம பவித்திரனா ஆயிடுவான். பரம பவித்திரனா ஆயிடுவான்னா என்னன்னா அந்த பரம பவித்திரமாக ஆகிறதுக்கூடிய மனோவிருத்தியை கொடுத்துரும். அதை சொல்கிறாலாம். அப்படி அவனுக்கே அந்த மனோவிருத்தியை கொடுத்து அவனை தீர்த்துருமே. எவனுடைய நாமத்தை சொன்னதுனால அந்த சண்டாளனே பரம பவித்திரனா ஆகிறானோ அப்பேற்பட்ட பிரபு நீ உன்னை நான் என் வயத்தில் தரிச்சுட்டேன்,
அப்பேற்பட்ட பிரபுவாக இருக்கக்கூடிய நீ பிறந்து என் அம்மானு கூப்பிட்ட, அது எனக்கு பரமபாகியம். அப்பேற்பட்ட பிரபுவாக இருக்கக்கூடிய உன் வாக்குனால நான் உபதேசம் கேட்டுட்டு அப்புறம் இந்த ஜென்மா பற்றி நான் கவலைப்பட்டேன்னா என்னை விட ஒரு முட்டாள் உண்டா? இனிமே ஏது எனக்கு ஜென்மா? இந்த மோகம் மாயை தாண்ட முடியாது, காலத்தை வெல்ல முடியாதெல்லாம் இன்னொருத்தருக்கு தான். இப்படி உன்னோட உபதேசம் கேட்ட எனக்கு இந்த மோகத்திலேருந்து தான் நான் விடுபட்டுட்டேன் அப்படின்னு கான்ஃபிடென்ஸோடு சொல்கிறாளாம். இதுதான் அந்த கபிலவாசுதேவருடைய அவருக்கு கொடுக்குற ஒரு சன்மானம். இப்படி ஒரு சந்தோஷப்பட்டு சொன்னால் தானே இந்த உபதேசத்துக்குள்ள பலனே. அப்படி தேவகூதி அம்மா அவ்வளோ அழகாக பேசுகிறாளாம். இனிமே என் ஜென்மா பற்றி நான் கவலைப்படமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாலாம். எனக்கு ஒன்று மாத்திரம் தெரியறது கபிலா, நான் ஜென்மாந்தரத்தில் பிறந்து நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த பாகவதத்தில் வர்ணிக்கும்போது தானவிரத ஜபோஹோம தபஸ்வாத்தியாய சம்யமிஹி ஸ்ரேயோபிர் விவிதைச்சான்யைஹி கிருஷ்ணே பக்திரிஹி சாத்தியதேன்னு ஜென்ம ஜென்மமாக இந்த வேதோக்த தர்மங்கள், அப்புறம் தபஸ், ஜபம், பூஜை, இதெல்லாத்தையும் பலனுடைய பலன் என்னன்னா இந்த ஜென்மாவில் கிருஷ்ணான்னு சொல்லி 2 சொட்டு கண்ணீர் விடுறனே பக்தியுடன் உன்னை நினைத்து கொண்டு, அதனால் ஜென்மாந்தரத்தில் நான் நிறையா இந்த மாதிரி புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் வருது தசமஸ்கந்தத்தில். அதே போல் இங்கே தேவகூதி அம்மாவும் சொல்கிறாளாம். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ உன்னை நினச்சோன்னே உபதேசத்தை கேட்டு கண்ணை மூடின கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நாமன்னு சொல்லிட்டு என் கண்லேருந்து 2 சொட்டு ஜலம் வருது. இதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நிறையா ஜென்மாவில் முன்பு அவதாரம் பண்ணி பிறந்து இந்த ஜென்மா எடுத்து இந்த தானவிரத ஜபங்கள் எல்லாம் நிறையா பண்ணினதுனால தான் இந்த ஜென்மாவில் நீ உபதேசம் பண்ணும்போது கிருஷ்ணான்னு நினச்ச உடனே அதை நினச்சி உருக்கி கண்லேருந்து ஜலம் வருது. அதனால் நான் ஜென்மாந்தரத்தில் நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு இதுலேருந்து தெரியறது அப்படின்றாலாம். இப்படிலாம் சொல்லிட்டு எந்த வேதத்துக்கு நீ அதிஷ்டாத்தாவோ, எந்த ரிஷிகளுக்கு நீ பலதாத்தாவோ, எந்த மகாலட்சுமி உன்னை தேடுகிறதோ, எந்த உபனிஷத்து உன்னை தேடுகிறதோ, எந்த முனிவர்கள்லாம் காட்டில் ஜென்மமாக உன் மனசை தியானம் பண்ணுன்னு உட்காந்து அஷ்டாங்க யோகத்தை அபியாசம் பண்ணுறாலோ, அப்பேற்பட்ட பிரபு நீ எனக்கு பிறந்திருக்க, இதுக்கு மேலே நான் உனக்கு என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிகிட்டே தன்னுடைய ஸ்தோத்திரத்தை பூர்த்தி பண்ணுறாளாம். உடனே கபிலவாசுதேவர், அம்மா நீங்கள் எனக்கு நமஸ்காரம் பண்ணலாமா? நீ என்னுடைய தாயாச்சே, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்னோட அம்மா எனக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னு உடனே குழந்தை கையை பிடிச்சின்ட்டாலாம் தேவகூதி. அப்பா இத்தனை உபதேசம் பண்ணதுக்கப்புறம் நீ பகவான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ இப்படி சொல்கிறியே கபிலா, உனக்கு நமஸ்காரம் பண்ணினாதான் தகும். ஏன்னா இந்த பிரம்ம வித்யை வேணும் உங்கள் அப்பாட்ட கேட்காம நான் வீணா போயிட்டேனே தப்பிச்சுன்ற போது அவர் சொல்லிட்டு போனாரே, நான் என்னமா உனக்கு உபதேசம் பண்ணுறது, பகவானே உனக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காருன்னு சொன்னாரே, அப்படி அவர் வாக்கு சத்தியம் பண்ணது போல் நீ பிறந்து இப்படி எனக்கு உபதேசம் பண்ணியே கபிலா, இதுக்கு எத்தனை நமஸ்காரம் பண்ணாலும் தகும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலவாசுதேவர்கிட்ட சொல்கிறா. இப்படி உபதேசம் பண்ண உடனே நமஸ்காரம் பண்ணாமல் நான் பையன் நினச்சிட்டேன்னா அப்போ நீ சொன்ன மாயையில் நானும் மாட்டின்ட்டேன்னு அர்த்தம். அதனால் நான் அதில் மாட்டிக்க மாட்டேன். அதனால் நீ எப்பயுமே என் குழந்தையாக இருந்தாலும் கூட நீ பகவான் தான் அப்படின்னு சொன்ன உடனே மேலே கபிலவாசுதேவன் சொல்கிறாலாம், அப்படிலாம் நீங்கள் சொல்லலாமா? நீங்கள் என் வாக்குனால் உபதேசம் கேட்டுட்டு நீங்கள் இதில் மாட்டிக்கவே போகிறதில்ல. நீங்கள் ஆல்ரெடி விடிவாயிட்டே. ஏதோ சில காலத்துக்காக நீங்கள் இருப்பேல், அவ்வளோதான். நீங்கள் உங்கள் இந்த சரீரத்தை விட்டுட்டு சாஸ்வதமான வைகுண்டத்தை என்னோட கூட எப்போதும் இருக்க போகிறேன். நச்ச புனராவர்த்தத்தேன்னு இனிமேல் உங்களுக்கு ஜென்மா கிடையாது அப்படின்னு கபிலவாசுதேவன் அம்மாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். இப்படிலாம் அம்மாவுக்கு அழகாக உபதேசம் பண்ணி மேலே கபிலவாசுதேவர் என்ன சொல்கிறான்னா, விடை பெற்றுக்கொண்டு கிளம்புறேன் அப்படின்றாராம். இப்படி கிளம்புறேன்னொடனே இத்தனை நேரம் பகவான்னு சொன்னால் என்னதான் ஒரு புத்திரவாத்சல்யமானது இருக்குமோன்னோ, இப்படி குழந்தை கிளம்புறதே அப்படின்னு இருக்கான். கர்தமர் மாதிரி தான் இப்படி குழந்தை கிளம்புறதேன்னு இப்படி நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது, சாஸ்வதமாக இருக்கக்கூடிய பகவானை திருடி போய் அடையணுமோன்னோ. அதனால தேவகூதி அம்மா தன்னுடைய மனசை அப்படியே கொஞ்சம் வாத்சல்யமாக இருக்கக்கூடிய அந்த மனசை கொஞ்சம் சாந்தி பண்ணிட்டு அந்த கபிலனை கூப்பிட்டு வாரி கட்டிண்டு உச்சி முகர்ந்து பார்த்து முத்தம் கொடுத்து, இப்பேற்பட்ட பையன் நீ பிறந்திருக்க, உன்னை வச்சு லாலனை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் இந்த மாயையில் மாட்டிக்கக்கூடாதுன்னு இருக்குது. அப்புறம் நீ பண்ண உபதேசத்துக்கு இப்படி நான் மாட்டின்ட்டேன்னா அதுக்கு அப்புறம் நான் அதுக்கு மதிச்சா மாதிரி இருக்காது அப்படின்றதுக்காக விடை பெற்று கொண்டு கிளம்புறவனை நான் தடுக்கலை கபிலா அப்படின்னு சொல்லிட்டு ஆலிங்கனம் பண்ணி விடை பெற்று கொண்டு கிளம்பக்கூடிய அந்த கபிலனை பார்த்து கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டே இருக்காலாம். அப்படி கபில பகவான் கிளம்புறாராம். அங்கேருந்து இந்த ஈசான்ய திக்கில் நான் எப்பயுமே சாஸ்வதமாக இருந்துட்டுருக்க போகிறேன், அங்கே போய் எல்லோருக்கும் சாங்கிய தத்துவத்தையும் பிரம்ம வித்தையும் உபதேசம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி கபிலர் கிளம்புறாராம். இந்த கபிலர் கிளம்புறாருனோடனே எனக்குமே வருத்தமாக இருக்குது. இத்தனை நாளாக ஒரு 10-15 நாளாக கபிலரும் தேவகூதியும் இந்த சம்வாதமானது அப்படியே மனசில் சஞ்சாரம் ஆகிட்டே இருக்குது. அப்படி ஒரு என்ன உபதேசம், என்ன ஒரு இதெல்லாம் நம்ம அனுஷ்டானம் பண்ணுறோமோ இல்லையோ,
இல்லை அடுத்தது இந்த ஜென்மாலன்னு என்றைக்கோ ஒரு நாள் இதை கேட்டதுனால பகவானுடைய கிருப்பையினால் பண்ணுறோமோ, அது தெரிஞ்சுட்டதே பரமபாக்கியமாக இருக்குது. அப்படி ஒரு உபதேசம். இந்த உபதேசத்தை எல்லாம் கிட்டத்தட்ட எல்லோரும் நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுட்டோம். இது இப்படி நம்மளுக்கு எப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அது பகவத் கிருப்பையில் அதுவும் வந்துடும் தான் நினைக்கிறேன். இப்படி ஒரு உபதேசம் இதை பண்ணிட்டு கிளம்புறாருன்னா நமக்கே எனக்கே ஐயோ அவர் கிளம்புறாரே, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கக்கூடாதா தேவகூதி அம்மா கூடன்னு தோன்றது. அப்போ அந்த அம்மாவோட நிலைமை எப்படி இருக்கும்? அந்த அம்மாவும் அதுக்கும் மிஞ்சி தன்னுடைய கணவர் மாதிரியே இதில் நம்ம ஏமாந்து போய் இப்படி வாத்சல்யத்தில் இருந்துட்டோம்னா சாஸ்வதமாக இருக்கக்கூடிய வைகுண்டத்துக்கு எப்போ போய் அடையிறது? திரும்பி புனரப்பி ஜனனம்னு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு மேலே இந்த சரீரமாகக்கூடிய ஆவரணத்தை இதை உடச்சி அகண்டமாக இருக்கக்கூடிய பிரம்மத்து கூட சேரணும்னு தீர்மானம் பண்ணி அந்த கபில வாசுதேவனை வழி அனுப்பி வைக்கிறார். அப்படி கபில வாசுதேவன் கிளம்பினதுக்கப்புறம் சரி இவ்வளோதான் உபதேசம் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு, நம்மளுக்கும் ரொம்ப வயசான தன்மை வந்துடுது, ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு உடம்பு நன்னா தெம்பானதுக்கப்புறம் தபஸை ஆரம்பிப்போமோன்னா 4 நாளில் என்ன வேணாலும் நடக்குமே, அதுக்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது, இந்த மனசானது பாபி. அதனால் கபில வாசுதேவன் விடை பெற்றுக்கொண்டு இந்த ஆசிரமத்திலேருந்து இப்படி மறைஞ்சாரோ இல்லையோ, இந்த சிரமத்தெல்லாம் பார்க்கவே இல்லையா. எந்த இடத்துல அந்த ஆசிரமத்தில் கர்தம பிரஜாபதி உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ணி பகவான் அப்படி கொண்டு நிறுத்தினாரோ அதே அந்த சரஸ்வதி நதி தீரம் பிந்து சரஸில் அந்த கர்தம பிரஜாபதி தபஸ் பண்ண அந்த இடத்துல தேவகூதி அம்மா தான் கண்ணு மூடின்னு உட்காந்துட்டு அப்படியே நிமிந்து உட்காந்துட்டு அந்த தன் மனசை கொண்டு அந்த சுவாதிஷ்டானத்தில் வச்சு மேலே பகவானை குறித்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம், தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம். இப்படி தபஸ் பண்ண உட்காந்த தேவகூதி அப்படி கோரமான தபஸ் பண்ணுறா. தபஸ் பண்ணி என்ன தபஸ்ன்னா ஒன்றும் புதுசாக ஒரு புக்கை பார்த்து ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம். இத்தனை நேரம் தன் குழந்தை என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை பண்ணினா போதும்னு எப்படி பகவான் எப்படிலாம் தியானத்தை சொல்லி கொடுத்தாரோ அந்த மாதிரி மனசை தயார் பண்ணி மேலே இப்படி கடினமாக தபஸ் பண்ணுறாளாம். தபஸ் பண்ணிகிட்டே அப்பப்போது எப்பப்பெல்லாம் முழிப்பு வருதோ அப்போல்லாம் அந்த சரஸ்வதி நதி தீரத்தில் சரஸ்வதியில் ஸ்நானம் பண்ணி இப்படி தன் மனசு வாக்கு இந்திரியங்கள் எல்லாத்தையும் அடக்கி அப்படி பஞ்சேந்திரியங்களையும் அடக்கி இப்படி பகவானை குறித்து கோரமான தபஸை தியானம் பண்ணுறா. தபஸானது எப்படி இருக்குன்னா, இப்போ உலகத்தில் லௌகிகமாக இருக்கிற நம்மளுக்கு இப்படி கேட்ட உடனே என்ன பண்ணுவோம், அப்படியே தபஸ் பண்ண சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1008 நாமம் சொல்லுவோம். அப்புறம் அது 500 சொச்சமாக வரும், 100 சொச்சமாக வரும், 18 அப்புறம் நில் பேலன்ஸ் ஆகிடும். இப்படி உலகத்தில் திருடம் இல்லாதவர்கள் பண்ணுவது போல பண்ணலையாம். அப்படியே அந்த தபஸ் 4 நாளைக்கு விருத்தி அடைந்தே வரதான். சில நாட்கள் ஆனதுக்கப்புறம் அப்படி கோரமான தபஸ் பண்ணுறா. அப்போ என்ன ஆயிடுதுன்னா இந்த சரீரம் வேற ஆத்மா வேறன்றது உணர்வில் தெரிய ஆரம்பிச்சிருந்தான் அந்த தேவகூதிக்கு. இப்படி ஆசிரமத்திலே இருந்துகிட்டே இருக்கும்போது தபஸ் பண்ணிகிட்டே இருப்பா. வயசானதுனால அந்த ஷிக்கையெல்லாம் இருக்குது, முடியெல்லாம் இருக்குது, அந்த ஷிக்கை அவிழ்ந்து விழுந்ததுன்னு தெரியல. இப்படி தபஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வயசானவாளுடைய உடம்புல இருக்கிற வஸ்திரமாக விழுந்ததுன்னு தெரியலையாம். ஏன்னா இந்த உடம்பே வஸ்திரமாக நினைக்கிறவாளுக்கு அப்புறம் இந்த சரீரத்தில் உள்ள வஸ்திரமானது எப்படி இருக்கும்? இப்படிலாம் தெரியாமல் அந்த ஆசிரமத்தில் இப்படி கடுமையான தபஸ் பண்ணிட்டு கண்ணு முடின்னு உட்காண்டிருக்காலாம் தேவகூதி அம்மா. மேலே பகவானுடைய வரவை எதிர்பார்த்துண்டு பகவான் கபில வாசுதேவன் அவர் உபதேசம் பண்ணும்போது இந்த 28வது அத்தியாயத்தில் சொன்னாரும், தேகம் ச நஸ்வரம் அவஸ்திதம் உச்சிதம் வா. இந்த உடம்பு நிற்கிறதா நடக்கிறதா இல்லை படுத்துட்டுருக்கா விவகாரம் பண்ணிட்டுருக்கா அப்படின்றது அந்த சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு எதுவும் கிடையாது. இப்படி தான் ஒரு ஞானியானவன் இருப்பான், பிராரப்த வசாத்து ஏதோ இந்த உலகத்தில் சுற்றணுமேனு சுற்றுவான். அப்படி எந்த நிலையை சொன்னாரோ அந்த நிலைக்கு இந்த மனசானது தேவகூதி அம்மாவுடைய நிலையானது போயிடுதான். அப்படி இருந்துட்டு இப்படி தியானம் பண்ணுறாலாம். அப்பப்போ லோக பிரஜை வரும்போது கபிலனை பற்றி ஞாபகம் வருமா, எப்படி அருமையான புத்திரனாச்சே அப்படின்னு அப்பப்போ தோன்றது. ஆனாலும் இப்படி கண்ணு முடின்னு உட்காந்தவொடனே இது மறைஞ்சிடுறது. இப்படி இதுவானது ரொம்ப திருடமாகி எந்த ஞானி லட்சணம் பகவான் உபதேசம் பண்ணாரோ அந்த ஞானி துல்லியமாக தேவகூதி அம்மா ஆனால் அந்த தேவகூதி அம்மா ஞானி துல்லியமாக ஆனதுக்கப்புறம் அந்த தேவகூதி அம்மாவுடைய சரீரமானது ஆத்மாவும் சரீரமானது பிரிஞ்சு அந்த ஆத்மா அகண்டமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தோடு கலந்தது. அப்படி கலக்கும்போது அந்த இடமானது சித்தபதமாக மாறுகிறது. அதுக்கு சித்தபதம்னு பேர் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேரை சொல்லிச்சுட்டு அப்புறம் இந்த சரீரம்னா உலகத்தில் இருக்கிறவா எல்லோருக்கும் உபயோகப்படணுன்றதுக்காக சித்திதா அப்படின்ற நதியாக பிரவகிச்சின்னு போகிறது. அதில் ரிஷிகள்லாம் அந்த நதிகளில் ஸ்நானம் பண்ணி தன்னுடைய பாபத்தை போக்கினோம்னு எல்லோரும் ஸ்நானம் பண்ணி தன்னுடைய பாபத்தை போக்கின்றார்கள் அப்படின்னு தேவகூதி அம்மாவுடைய ஆத்மாவானது அகண்டமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தோடு கலந்தது, தேவகூதி அம்மா சரீரமானது நதியாக பிரவகிச்சு ஓடினது அப்படின்றது இந்த தேவகூதி அம்மா கதையை சொல்லி முடிக்கிறார். இப்படி தேவகூதி அம்மா பற்றி சொல்லி
அடுத்ததான் கபில வாசுதேவன் அங்கேருந்து கிளம்பி ஈசான்ய திக்கில் போய் அவரும் தபஸ் பண்ணிட்டு இன்றைக்கும் சிரஞ்சீவியாக இருந்து கொண்டு எல்லோருக்கும் சாங்கிய தத்துவத்தையும் பிரம்ம தத்துவத்தையும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு இந்த கபில வாசுதேவன் தேவகூதி அம்மாவோட சரித்திரம் உபதேசத்தை சொல்லி முடித்தார். இது விதுரர் தானே பிரச்சனை பண்ணினார் மைத்ரேயருக்கு. அப்போ சொல்லும்போது விதுரர் சொல்கிறாராம், இது ரொம்ப ரகசியமானதுப்பா, அவரே சொன்னாரோன்னு யாராருக்கெல்லாம் சொல்லணும், கண்டவன்ட்டு போய் சொல்லிடக்கூடாது, இதை கேட்டு ஆசைப்பட்டு கேட்குறவன்ட்ட தான் சொல்லணும்னு சொன்னாரோனோ, அப்படி ஒரு பாத்திரபூதனாக நீ இருந்ததுனால தான் இதை விஸ்தாரமாக நான் அவங்ககிட்ட சொன்னேன். அதனால் அப்பேற்பட்ட உபதேசமானது, இதை கேட்டு நீயும் க்ஷேமத்தை அடையணும், யாரெல்லாம் இது ஸ்ரத்தையாக கேட்குறாலோ எல்லோரும் க்ஷேமத்தை அடையணும்னு சொல்லிட்டு மேலே இந்த உபதேசம் இந்த சரித்திரத்துக்குள்ள பலஸ்ருதியை சொல்கிறார். இதை யார் இந்த உபதேசத்தை ஒரு முறை கேட்கிறார்களோ, யார் இந்த உபதேசத்தை ஸ்ரத்தையாக அவர்களுக்கு பிரயோஜனம் படும் போட சொல்கிறாலோ, இந்த சொல்கிறது எனக்கு, கேட்குறது உங்களுக்கு, எல்லோருக்கும் பகவானுடைய திருவடியில் ரிசர்வ் பண்ணி வச்சாச்சு சீட்டு, என்னுடைய சரணார்விந்தத்தை சேர்ந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் தன் வாக்குனால இந்த பலஸ்ருதியை சொல்கிறார். அது முன்னாடியும் சொன்னார், மைத்ரேயனும் திரும்ப சொல்கிறார் இதை. அதனால் யாரெல்லாம் இப்போ நீ கேட்டிருக்க அப்படின்னு விதுரரை பார்த்து சொல்கிறார், நான் சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு பகவானுடைய திருவடியில் இடம் இருக்குது. இதே மாதிரி யாரெல்லாம் பின்னாடி இதை சிரவணம் பண்ணுறாலோ, யார் ஸ்ராவயத்தி கேட்க வைக்கிறாளோ, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாளோ, எல்லோருக்கும் பகவானுடைய சரணாரவிந்தத்தில் அவளுக்கு நித்தியஸ்தானம் உண்டு அப்படின்னு இந்த பலஸ்ருதி சொல்கிறார். இப்பேற்பட்ட உபதேசம் விஸ்தாரமாக உபதேசம் பண்ணியிருக்காரு. 8 அத்தியாயம், 25வது அத்தியாயத்துலேருந்து 25வது அத்தியாயத்தில் முதல்ல புண்ணிய பாபம் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி, அதுக்கு அத்தியந்த உபரத்தி எப்போ ஏற்படுறதோ அப்போ என்னை அடைவான்னு சொல்லி, இப்போ அத்தியந்த உபரத்தி வேணும்னா உனக்கு பக்தி வேணுமா, அந்த பக்தி யாருன்னு மகான்கள் கிட்ட போட தான் கிடைக்கும்னு மகான்களுடைய லட்சணங்கள்லாம் சொல்லி, அந்த மகான்கள் பக்தினால் என்னை பார்த்து என்னை பேசுவார்கள், எனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவாருன்னு கதைகள்லாம் சொல்லி, உடனே தேவகூதியம்மா அப்பேற்பட்ட மகான்கள் நான் அவளை சேவிக்கிறேன்னு சொன்ன உடனே தேவகூதியம்மா நீ உலகத்தை உண்டாக்கினியே எப்படி ஆச்சுன்னு அந்த கேள்விகள்லாம் கேட்ட உடனே ஜெகத் சிருஷ்டி மகத்திலேருந்து உலகமானது உண்டாச்சுன்னு சொல்லி, காலஸ்வரூபியாக அந்த பகவான் எப்படிலாம் இந்த பஞ்சேந்திரியங்களை தான் உண்டாக்கி இதுக்குள்ளே எப்படி நடத்தின்னு இருக்காருன்னு சொல்லி, விராட் ஸ்வரூபனாக இருக்கக்கூடிய அந்த பிரபுவை வர்ணித்து, அந்த க்ஷேத்ரஜன் தான் இந்த விராட் ஸ்வரூபனை சைத்தன்யத்தை கொடுத்து அவரை எழுப்புறார் அப்படின்னு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, திரும்ப பக்தி லட்சணத்தை வர்ணித்து பகவன் நாமம் சொல்லி, பக்தின்னா பகவன் நாமத்தை பிடிச்சிக்கிறது தான், அதை தான் முக்கியம்னு சொல்லி பக்தி லட்சணத்தை சொல்லி, அருமையான அத்தியாயமாக யோக மார்க்கத்தை சொல்லி, அஷ்டாங்க யோகம் சொல்லி, யமநியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியானம் சமாதின்னு சொல்லி, அதில் தன்னை எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லி, தன்னுடைய ரூபத்தையும் வர்ணித்து அழகாக இப்படிலாம் தியானம் பண்ணினா உன்னை பற்றி நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லி, திரும்ப பக்தி லட்சணத்தை சொல்லி, பக்தின்னா ஏதோ பெரிய விஷயம் நினைக்காத, என் மேலே வச்ச ஆசை தான் பக்தி, அதை பலவிதமாக இருக்குது, நீ எப்படி வேணாலும் வைக்கலாம், ஆனால் என்கிட்ட நீ ஆசையாக இருக்கணும், அப்படி நீ என்கிட்டயும் ஆசையாக இருக்கும்போது மற்றவர்களால் நீ அலட்சியப்படுத்தக்கூடாது, எல்லோருடையும் கருணையாக இருக்கணும், மௌனமாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், இந்திரிய நிகிரகம் பண்ணணும், எப்பொழுதும் தியானம் பண்ணணும், எல்லாருடையும் சிரித்து பேசணும், வினயத்தோடு இருக்கணும், அகம்பாவம் இருக்கக்கூடாது, அகங்காரம் மமக்காரத்தை எழுந்து எடுக்கணும், இத்தனையும் சேர்ந்தது தான் பக்தி அப்படின்றார். நீ வெறும் பகவன் நாம சங்கீர்த்தம் பண்ணிட்டு கடகடன் தீபாராதனை காமிச்சு நைவேத்தியம் பண்ணுறது பக்தியில் ஒரு லட்சணம். இந்த நற்குணங்கள்லாம் இல்லைன்னா அந்த பக்தியே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட பக்தி இந்த நற்குணத்தோடு சேர்ந்து தான் பரிமளிக்கும் அப்படின்னு உயர்ந்த பக்தியை சொல்லி பகவன் நாமத்தை பிடிச்சிக்க சொன்னார், பகவத் குணத்தை பிடிச்சிக்க சொன்னார். அதை பிடிச்சின்னு பாபிகளுடைய கதியெல்லாம் சொல்லி, ஜீவத்தினுடைய கதியெல்லாம் சொல்லி, புண்ணிய பாபம் திரும்ப கடைசியாக இந்த புண்ணிய பாபமானது என்னது பண்ணுறதுன்னு சொல்லி, புண்ணியமும் பாப்பமும் ரெண்டுமே பகவானுடைய அடையறதுக்கு அது ரெண்டுமே இடைஞ்சல் தான், ரெண்டுத்தையுமே அத்தியந்த உபரத்தி நம்ம பண்ணணும்னா சர்வம் தச்சது வாசுதேவார்ப்பணம் வஸ்துன்னு எல்லாத்தையும் கிட்ட அர்ப்பணம் பண்ணணும்னு இப்படி உயர்ந்த தத்துவத்தை பண்ணி அம்மா கிட்டேருந்தும் அந்த எல்லா தபஸையும் தன்கிட்ட வாங்கி நீங்கள் மேலே தபஸ் பண்ணுங்கோ, பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக சேருவார்னு இப்படி உயர்ந்த உபதேசத்தை கபிலவாசுதேவன் உபதேசம் பண்ணினார். இந்த கபில உபதேசம் கேட்குறதுக்கு எல்லோருக்கும் பரமபாகியம். அதனால் அவர் சொன்னது போல் இது யாரெல்லாம் கேட்குறோமோ, இதை நான் சொன்னேன், எனக்கு எல்லோருக்கும் பகவானுடைய சரணாரவிந்தத்தில் நம்ம எல்லோருக்கும் இடம் இருக்குது, ரிசர்வ் பண்ணியாச்சு அப்படின்றது கேட்குறதுக்கு பரம சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஏற்பட்ட உபதேசம் உண்மையாகவே ரொம்ப நன்னா அமைஞ்சது. ஒவ்வொரு நாளும் இது எப்படி உங்களுக்கு சொல்லணும், எப்படி தெரிவிக்கணும்னு என் மனசில் போட்டு சுலபமாக கொடுக்கணும்ல. ஏற்கனவே பாகவதம் இருக்குது, அதனுடைய அர்த்தங்கள்லாம் இருக்குது. அதை படிக்கும்போது அதை விட நம்ம ஒரு விஷயத்தை புரிகிற மாதிரி எடுத்து சொல்லும்போது அது ரொம்ப ஸ்ராவியமாக இருக்கும். இந்த உண்மையாகவே இந்த அத்தியாய சங்கிரகம்னு நான் 3-4 நிமிஷம் சொல்கிற மாதிரி சின்னதாக சொல்கிற மாதிரி தான் ஆரம்பித்தேன். ஆனால் இது எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது.
அதனால சரி இதை நம்ம பார்த்து எல்லாருக்கும் நல்லபடியாக சொல்லுவோம். உண்மையாகவே இவ்வளோ உபயோகமாக இருக்கும்போது அதுக்கு மெனக்கடணுன்றதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு இந்த விஷயத்தெல்லாம் சாரமாக எடுத்து விஸ்தாரமாக இருக்கிறத ஒரு மரத்துலேருந்து ஒரு பழம் போல் எடுத்து அதை பிரித்து நான் அனுபவித்து அப்புறம் அதில் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு கொடுத்தேன். உண்மையாகவே அப்படி தான் நடந்தது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னென்னா அதையும் சொல்லிடுறேன். இந்த கபிலோபதேசம்லாம் சாதாரண பிரவச்சனத்தில் சொல்லிட்டு போய்க்கும்போது சஞ்சிந்தையேத் பகவத ஸ்ரீநாரவிந்தம் அந்த ஸ்துதியை சொல்லிவிட்டு யோகஸ்ய லக்ஷணம் வக்ஷே இந்த மாதிரி தான் யோகம் இருக்குது இப்படிலாம் பண்ணணும்னு ஒரு அரை மணி நேரம் மொத்தத்துக்கு சொல்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி சொல்லிட்டு போவான். ஆனால் அங்கே குருநாதர் விட்டல்தாஸ் மகாராஜ் நிறையா இடத்துல இந்த கபிலோபதேசத்தை விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். இப்படி அப்படியே இந்த முடிச்சா இருக்கக்கூடிய அந்த கபிலோபதேசத்தை அதை அப்படியே விரித்து அதை கையில் கொடுப்பது போல் கொடுத்தது குருநாதர் தான். அப்படி அவர் என்ன பண்ணினார், இப்படி கையில் பிரித்து கொடுத்த அந்த சதுஸ்லோகி பாகவதத்தை அந்த ஒரு 6 ஸ்லோகத்தை பிரம்மதேவர் கொடுத்த அந்த இதை வியாசர் விஸ்தாரமாக எழுதினது போல் அவர் இப்படி பிரித்து புரிவது போல் கொடுத்த இந்த கபில வாசுதேவருடைய இந்த உபதேசத்தை நான் விஸ்தாரமாக தினமும் இவ்வளோ பெருசாக சொன்னேன். அதுக்கு முக்கிய காரணம் இதுக்கு குருநாதர் தான். அவருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம். ஏன்னா அவர் அதை பிரித்து கொடுக்கலைன்னா இது இப்படி சொல்கிறதுக்கு ஒரு வழி போட்டு கொடுக்கலைன்னா சொல்கிறது உண்மையாகவே சிரமமாக இருந்திருக்கும். அப்பேற்பட்ட குருநாதருடைய ஆசீர்வாதத்தினாலையும் இது ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கு. அப்பேற்பட்ட குருநாதருக்கு நமஸ்காரம். இப்படி அருமையான உபதேசம் திரும்ப இது இவ்வளோ விஸ்தாரமாக சொல்லுன்னா நம்மளால் சொல்ல முடியுமான்னு எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா போகிற போக்கில் நமக்கு இருக்க காரியகட்டத்தில் இந்த மாதிரிலாம் உட்காந்துட்டு எல்லோருக்கும் ஒரு இடத்துல பிரவச்சனமாக இருந்து கேட்குறதுக்கு முடிய மாட்டேங்கிறது. சௌகரியம் ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருக்கா, அங்கேருந்து வந்துட்டு போகிறது, இது எல்லாத்துக்கும் சிரமமாக இருக்குது. அதனால் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த ஒரு மாதம் அந்த மாதம் முழுக்க திருத்தீய ஸ்கந்தம் சொல்லணும்னா தான் இவ்வளோ விஸ்தாரமாக அதை சொல்ல முடியும். இப்படிலாம் பகவத் கிருப்பையில் பின்னாடி நடந்தால் அது பார்த்துக்கலாம். ஆனால் பகவத் கிருப்பையில் என்ன, குருநாதருடைய கிருப்பையில் இது நம்மளுக்கு இப்படி கேட்பது போல் ஒரு பாக்கியம். இந்த மாதிரி நம்ம இப்படி ஏற்பாடு பண்ணதுனால அவரவர்களுக்கு எந்த சமயத்தில் முடியுமோ அந்த சமயத்தில் உட்காந்துட்டு வேணுங்கும்போது எத்தனை தடவை வேணாலும் கேட்டுக்கலாம். அதுக்கெல்லாம் இப்போ லௌகிகமாக அந்த சாதனைகள் தான் நம்ம நன்றி செலுத்தணும். இல்லைன்னா ஏது ஒரு இடத்துல எங்கேயோ முன்னாடி ஒரு 20 வருஷம் முன்னாடி கூட அப்படி தானே இருந்தது. இந்த ரெக்கார்டெல்லாம் பண்ண முடியும், போய் தானே பஜனை கேட்குற மாதிரி இருந்தது, எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுவும் இப்போ இந்த கோவிட் வந்துட்டு போனதில் என்ன நல்லதுன்னா இந்த லைவ்ன்றது எல்லோருக்கும் யூடியூப்ன்றது அவ்வளோ பிரசித்தமாகிடுது. அதன் மூலியமாக இது மூலியமாக எல்லோருக்கும் இந்த உபதேசத்தை கேட்டு அவரவர்களுக்கு வேணுங்கும்போது கேட்டுக்கலாம். அந்த மாதிரி வசதிகள் இருக்கே எவ்வளோ. இந்த யூடியூப்னால தானே இத்தனை சௌகரியமும். வேணுங்கும்போது திரும்ப போட்டு கேட்டுக்கிறது, நம்ம கன்வீனியன்ட் டைம் கேட்டுக்கிறது. இல்லை திடீர்னு ஒரு 15-20 நிமிஷம் கேட்டதாக காரியம் வந்துட்டுனா பாஸ் பண்ணிட்டு மல்லி அதை மறுபடியும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறதுன்றது இப்படி சௌகரியமாக இருக்கக்கூடிய இதுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். அப்பேற்பட்ட உபதேசம் எதுக்கு சொல்ல வரேன்னா இது விஸ்தாரமாக சொன்னது எனக்கே ரொம்ப ஆத்ம சந்திருப்தியாக இருக்குது. இப்படி ஒரு திரும்ப பகவத் கிருப்பையில் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களும் ஏற்படணும்னு நான் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்பேற்பட்ட பாகவதம் நம்ம எல்லோருக்கும் ஏதோ படிச்சுட்டு இருந்தால் எல்லோரும் இருந்தால் இந்த பாகவதத்தை உபதேசம் பண்ணி லோக பிரசித்தமாக பண்ணதுக்கு ஒரு 50-60 வருஷத்துக்குள்ளே 2 பேர்கள் கிட்டத்தட்ட 2 சம்பிரதாயம் காரணம்னு சொல்லலாம். ஒன்று நம்ம சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர், நாராயண தீட்சிதர், அவா லோகத்துக்கு முழுக்க சஞ்சாரம் பண்ணி யாக யஜ்யம் பண்ணி அனுஷ்டானத்தோட தர்மத்தோட பாகவதம் சொல்லி கொடுத்தார்கள் உலகத்துக்கு முழுக்க. அதே மாதிரி நம்ம இப்போது நம்மளை பார்த்து நம்ம கூட பேசின வரையந்தும் இருக்கிற நம்ம ஸ்ரீ கிருஷ்ணபிரேமியன்னா அவளுடைய காலத்துலேயும் அவர்கள் எத்தனையோ பேரை இந்த மாதிரி தயார் பண்ணி பாகவதத்துக்காகவே ஒரு பாடசாலை பண்ணி குழந்தைகள்லாம் அது 8 சிஷ்யர்களை ஏற்படுத்தி அவர்கள் பாகவதம் சொல்லணும்னே ஏற்படுத்தினார். அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக அதை ஒரு மனசில் வச்சுட்டு தான் நம்ம குருநாதர் விட்டல்தாஸ் மகாராஜ் பாகவத பாடசாலை வைக்கணும்னு எங்கே ஒரு 8 பேரை தயார் பண்ணினார். அது இந்த சிஷ்ய பரம்பரை அப்படியே குருநாதருடைய சங்கல்பம், சுவாமி சங்கல்பம். இப்போ நம்ம பாகவதம் ஆரம்பித்து நீங்கள் எல்லோரும் கேட்குறேன். அப்பேற்பட்ட பாக்கியம் இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா ஸ்ரீ அனந்தராம் தீட்சிதர்வால் நம்ம ஸ்ரீ கிருஷ்ணபிரேமியன்னா அவாகிட்டேருந்து ஆரம்பிக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணபிரேமியன்னா சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, யாரெல்லாம் இந்த பாகவத பாராயணத்தை பண்ணுறாலோ உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள்லாம் எனக்கு வேண்டியவர்கள், அவர்கள்லாம் நான் எப்போதும் மனசில் வச்சுப்பேன். அதுக்கு மேலே அத்தனை பேரையும் ஒரு அந்த எல்லாரையும் நான் புஷ்பமாக நினச்சிக்கிறேன். அந்த புஷ்பமாக நினச்சி அவளை ஒரு மாலையாக கோத்து என் கழுத்தில் நான் எப்போதும் போட்டுருப்பேன் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காராம். பாகவதத்து மேலே அவ்வளோ பிரியம் அண்ணாக்கு. அதனால் அப்படி சொன்னதுனால நாம் எல்லோரும் அண்ணாவுடைய பிரியபாத்திரமாக இருக்கோம். அப்படி எல்லாருடைய அனுகிரகத்தினாலையும் இந்த கபிலோபதேசமானது ரொம்ப அருமையாக நடந்து பூர்த்தியானது. அடுத்தது மேலே சதுர்த்த ஸ்கந்தம், அது இன்னும் அருமையாக இருக்கும். சதுர்த்த ஸ்கந்தம் பார்த்தா முதல்ல எடுத்த உடனே சிவநாம வைபவம், அப்புறம் பார்த்தா உலகத்திலே வந்த முதல் பாகவதம் துருவசுவாமியோட சரித்திரம், அப்புறம் துருவவம்சாவளியை சொல்லிட்டு வரும்போது பகவானே பிருச்சுவாக அவதாரம் பண்ணினார்.
அவருடைய கதைகள் பிருத்து ஸ்தோத்திரம்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுறது, அந்த வம்சத்தில் இருக்கிற பிராச்சீன பர்கிசு, அவர் குழந்தையா பண்ண புரஞ்சனோபாக்கியானம்னு ருத்ரகீதம், இவைகளெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் மேலே அந்த சதுர்த்த ஸ்கந்தத்தையும் நம்ம எல்லோரும் கலந்து அனுபவிப்போம். வைகுண்டபதியாக இருக்கக்கூடிய அவருடைய கிருப்பையினால் இதை ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்றைக்கி என்ன ஒரு 62 நாள் வழி நடந்துருது. அப்படி இதுவானது ரொம்ப விமர்சையாக தடங்கள் இல்லாமல் சுவாமி கிருப்பை. ஏன்னா எனக்கு ஆரம்பித்ததுலேருந்து ஒரு பக்கம் ஒரு பயம் சின்னதாக இருந்துன்னு தான் இருக்கும். ஆனால் அவர் பார்த்து பாடுற நம்பிக்கை இருக்குது. உடம்புக்கு எதுவும் வந்துடாமல் நம்ம ஜுரம் 4 நாள் படுத்துட்டோன்னா, இல்லை இந்த ஒரு 4 விரைக்கடை தானே ஒர்க் ஆகிட்டே இருக்குது, இதை ஜாகிரதையாக பார்த்துக்க வேண்டியிருக்கு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த 335 நாள் இதை காவந்து பண்ணி வைக்க வேண்டியிருக்கு. அது 2 நாள் தொண்டை கட்டி எடுத்துன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இதுவரையும் 3 ஸ்கந்தத்தையும் தடங்கள் இல்லாமல் சுவாமி அழிச்சுன்னு போயிட்டார். பகவானுக்கு அதுக்கு கிருப்பை. எல்லோருக்கும் பரமபாகியம். இது கேட்கக்கூடியதுக்கு எல்லோருக்கும் பரமபாகியம். மேலே முக்கியமான ஒரு அறிவிப்பு எல்லோருக்கும் என்னதுன்னா, நம்ம விட்டல் ருக்மணி சமஸ்தான் எல்லாருக்கும் தெரியும். இதை பல பேர்கள் வந்திருக்கா. நம்ம குருநாதரை பற்றி தெரியவாலே கிடையாது. எல்லோருக்கும் தெரியும் ஸ்ரீ ஸ்ரீ விட்டல்தாஸ் மகாராஜ். நம்ம குருநாதர் விட்டல்தாஸ் மகாராஜ் பஜனை பண்ணியே பாண்டரங்கனுக்கு இந்த பிரபஞ்சத்திலே பெரிய கோவிலாக விட்டல் ருக்மணி மந்திர் கட்டியிருக்கார். இந்த பாரத தேசத்தில் இருக்கிற எத்தனை சாக்கை இருக்கோ அத்தனை சாக்கத்தையும் கலந்து விட்டல் ருக்மிணி விஸ்வவித்யாலயா அப்படின்னு ஒரு வித்யாலயம் நடந்து இப்போ 100 குழந்தைகள் கிட்டத்தட்ட எல்லா வேதமும் படிச்சுன்னு இருக்கா நித்தியப்படி. அதில் நம்ம எஜுர்வேதில் நிறையா சாக்கைகள் இருக்குது. சமவேதம் அதில் சாக்கைகள், அதர்வண வேதம் அதில் சாக்கைகள், ரிக்வேதம் அதில் சாக்கைகள், எல்லா சாக்கைகள் இதில் பாகவதம், பிரவச்சனம், அப்புறம் இந்த வைகானசம், பாஞ்சராத்னம், அப்புறம் ஸ்ரௌத்தம், சாஸ்திரம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கா. அது ஒரு விஸ்வ கலாசாலையாக நடந்துட்டுருக்கு. அதுவும் எல்லோருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்தது முக்கியமாக இருக்கிறது என்னென்னா கோசம்ரக்ஷணம். இந்த கோசம்ரக்ஷணத்தை இதை பார்த்துக்க சொல்லி குருநாதர் என்கிட்ட ஒரு இன்றைக்கி 2025 இருக்கோமா, ஒரு 22 வருஷம் முன்னாடி என்னை கூப்பிட்டு சொன்னார், நீ இதை பார்த்துக்கோப்பா அப்படின்னு, கோசாலையும் உன் பொறுப்பில் பார்த்துக்கோன்னு. அன்னிலேருந்து இன்ன பரியந்தம் இந்த கோசாலையை பார்த்துக்கூடிய பாக்கியம் எனக்கு இதை சொல்லி கொடுக்கும்போதே குருநாதர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரவச்சனம் பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கேன், இப்படி என்னை லோக பிரசித்தமாக இருக்கேன்னா நான் பஜனை பண்ணுறேன், நான் உழைக்கிறேன், பண்ணினேன், குருநாதர் கிருப்பை இதெல்லாம் இருந்தாலும் நான் இந்த 80களில் கோசம்ரக்ஷணம் பண்ணினேன். சம்ரக்ஷணம்னா என்ன, அப்போ கோசம்ரக்ஷணமாக கைங்கரியமாக பண்ணல. ஆனால் அப்போ ஒரு பால் பண்ணை வச்சு நடத்தின்னு இருந்தேன். அப்போ கோமாரின்னு ஒரு டிசீஸ் மாடெல்லாம் செத்து போயிடுது. அப்போ எல்லோரும் என்ன பண்ணால் செத்து போகிற மாடை எல்லாத்தையும் அப்பப்போ வியாதி வந்த மாடெல்லாம் அப்பப்போ அப்படியே அமைச்சுட்டே இருந்தான். ஆனால் எனக்கு யார்ட்டையும் கொடுக்க மனசில்லை. கிட்டத்தட்ட 1 வருஷம் 1 பைசா வருமானம் இல்லாமல் எங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விற்றுட்டேன். ஒன்றுமே இல்லை கையில். ஆனால் அந்த சாகக்கூடிய மாடு வியாதியில் தப்பிச்சுன்ற மாதிரி பசியாக இருக்கக்கூடாதுன்னு படுத்துன்னு இருக்கிற மாட்டுக்கு கூட ஆகாரம் போட்டேன் நான். அப்போ என்கிட்ட பணமே கிடையாது கையில். அப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது அந்த பசுமாடை சம்ரக்ஷணம் பண்ணினது தான் இன்றைக்கி நான் இவ்வளோ சௌக்கியமாக இருக்கேன் அப்படின்னு. அப்படி கோசம்ரக்ஷணத்தில் அவருக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. அதனால தான் பாண்டரங்கன் வரும்போது 2 மாடோடு வந்தார். இன்றைக்கி பாண்டரங்கனுடைய கோசாலையில் 1200 பசுக்கள் கிட்டத்தட்ட இருக்குது. இது இன்னும் விஸ்தாரமாக ஆயிண்டே இருக்குது. அது நம்ம ஒன்று நிறையா சொல்லணும். கிருபா பாத்திரம்னு ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த லாரியில் போய் அறுப்புக்கு போகிற மாடெல்லாம் தடுத்து இங்கே அனுப்புறது அது தனி, அது அப்பப்போ நடந்துட்டுருக்கோம். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே எல்லாருக்கும் தெரியும், ஜனங்கள்லாம் நல்லவா நிறையா பேர் இருக்கா, அவளுக்கும் கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை. அப்படி கொடுக்குறவா யார் சொன்னாலும் அவள் இங்கே கொண்டு விட்டுட்டான்னா அந்த மாடை கடைசி வரையும் பார்த்துக்கிறது அப்படின்றத வச்சுன்னு இருக்கோம். இந்த மாதிரி 2 விதமாக இது கிருபா பாத்திரம்னு பேர். அந்த மாடுகளே கிட்டத்தட்ட 500-600 மாடுகள். அதில் பார்த்தா நிறையா காளைகள் வரும், எல்லாம் வரும். அவைகள் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுன்னு அதையும் சம்ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலேயே 1000 பசுமாடு, நீங்கள் 1000 பசுமாடுன்னொடனே 1000 மாடும் கறக்கிறது, பால் வருது, இதில் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. கமர்ஷியல் ஆக்டிவிட்டியே கிடையாதுங்க. இதில் கறக்கிறதுன்னு பார்த்தா அதில் 75 மாடு தான் கறக்கும். பாக்கி எல்லாம் இந்த மாதிரி உள்ள மாடுகள் கோ சம்ரக்ஷணமாக நடந்துட்டுருக்கு. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ அந்த மாதிரி இருக்கிற நம்ம கோசாலைக்கு நம்மளுக்கு வருஷம் முழுக்க ஒரு நாளைக்கு கோசாலைக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 80,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் ரூபா வரையும் பெர் டே செலவாகுது. இது பெரிய பெரிய கைங்கரியம் சொல்லின்னு இருக்கோம். குருநாதர் எல்லாத்தையும் சொல்லி நிறையா பேர் கலந்துக்கிறார். முக்கியமான கைங்கரியம் என்னென்னா, இப்போ நம்ம இந்த மார்கழி முடியறது பார்த்தீங்களா, இந்த பொங்கல் ஆரம்பிக்கும் போது அறுவடை சீசன் ஆரம்பிச்சிடும். அப்படி ஆரம்பிக்கும்போது இந்த வைக்கலானது இந்த பண்டில் கட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். இப்போ நான் ஒரு மெசேஜ் தான் போட்டேன், இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்தில் வைக்கல் கம்மியாக இருக்குன்னு.
அப்போ வெக்கலினுடைய விலை ரொம்ப ஜாஸ்தி, 200 250 ரூபா விற்றுன்னு இருந்தான் ஒரு கட்டு. ஏன்னா அது அன்சீசன், இப்போ 1.5 மாதத்துக்கு அப்புறம் தான் சீசன் ஆரம்பிக்கும். அப்படி விற்றுன்னு இருந்தால், ஆனாலும் நம்மளுக்கு நான் சொன்னது போல் நிறைய மாடுகள் வந்தது இந்த கிருபா பாத்திரத்தில். அதனால் வெக்கல் தீர்ந்துடுத்து, பசியாக பட்னியாக வைக்க முடியாதுன்றதுனால அதுக்கு போட்டுட்டோம். அதனால் நிறைய பேர் சிரமம் இல்லாமல் கொடுத்தா, சமிருத்தியாக கொடுத்துட்டா எல்லாம் நடந்துருது நல்லபடியாக. இப்போ அதுக்குள்ளே கரெக்டான காலம் இது. இப்போ என்ன, இப்போ அடுத்தது ஒரு 10 நாளில் வேலையை ஆரம்பிச்சிருவோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, குருநாதரும் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கா, எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தெரியாதவர்களுக்காக என்னென்னா, இந்த 1000 மாட்டுக்கும் ஒரு நாளைக்கு இந்த வெக்கல் போடுறோம்ல, இந்த கோசேவா, அதுக்கு 10,000 ரூபா ஆகுது. நம்ம இந்த ரிஷபோபதேசத்துலேயும் கபிலோபதேசத்துலேயும் மத்கர்மபிகி மத்சேவா அப்படின்னு இவர் சொல்லியிருப்பார், கபிலவாசுதேவனும் ரிஷபரும். அப்படி சொல்லியிருக்கும்போது அதில் வியாக்கியான சம்ஸ்கிருத வியாக்கியானத்துலனா எழுதின்னு இருக்கும்போது மத்கர்மபிகிக்குன்னு வியாக்கியானத்தில் கோசம்ரக்ஷனாதி பிகின்னு தான் இருக்கும். ஏன்னா கோசம்ரக்ஷணம் முதலியவர்கள் பகவானுக்கு பண்ணக்கூடிய சேவை போல். அதனால் இத்தனை பேரும் நீங்கள் இந்த பாகவதத்தை சிரவணம் பண்ணிட்டு வரேன். எல்லோருக்கும் 10,000 ரூபான்றது ஒரு பெரிய தொகை தான் அப்படின்னு இல்லை. ஆனால் நம்ம இந்த காலகட்டத்தில் நம்மளால் நினச்சா கொடுத்துட முடியும் அப்படின்னு தான் எனக்கு தோன்றுறது. அதனால் யாருக்கெல்லாம் இது முடியுமோ, அதனால் நிறையா பேர் இதை கேட்குறா. அவருடைய குழந்தைகள்லாம் வெளிநாட்டில் இருக்கா, அங்கங்கே இருக்கா. இப்போ எல்லோரும் சேர்ந்து இல்லைன்னாலும் எல்லோரும் வசதியாக இருக்கிற இடத்துல தான் இருக்கா, சௌக்கியமாக இருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த 10,000 ரூபான்றது ஒரு அப்படி நீங்கள் கொடுத்தா, அந்த ஒரு மாட்டுக்கு, அந்த 1000 மாட்டுக்கு ஒரு நாள் முழுக்க அந்த வெக்கலானது அவளுக்கு சமிருத்தியாக போடப்படும். கிட்டத்தட்ட இப்போ ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 120லேருந்து 150 ரூபாக்குள்ளே விற்கிறது. அது நாளடைவில் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஜாஸ்தியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு 10,000ன்னு வச்சுருக்கோம். இதுவே ஜாஸ்தியும் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 12,000 13,000 ஆகும். ஆனால் இது ஒரு 10ன்னா எல்லாருக்கும் சௌரியமாக இருக்குன்றதுனால அப்படி வச்சுருக்கோம். அப்படின்னா என்னென்னா, ஒரு நாள் முழுவதும் உங்களுடைய கைங்கரியத்தில் பசுமாடு முழுக்க வயறார இந்த வெக்கலானது சாப்பிட்டு நம்மளை வாழ்த்தும். கோமாதாயோட கிருப்பை. பீஷ்மாச்சாரியால் சொல்லும்போது கோஷதத்தம் நனஷ்யத்தின்னு நகி கல்யாணகிருத் கஷ்டித்து துர்கதிம் தாத்தகச்சத்தின்னு கீதாச்சாரியன் சொன்னார். நீ செய்யக்கூடிய ஒரு தர்மம், நீ ஒரு துளசி வச்சா கூட அது வீணாக போகாது, உனக்கு திரும்ப வரும்னு. அப்படியே பீஷ்மாச்சாரியாலும் அதே பாரதத்தில் சொல்லும்போது கோசம்ரக்ஷணம் பண்ணினா அது உன் குடும்பத்துக்கே கவச்சம் போல தர்மம் காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு இப்போ எவ்வளோ தேவைப்படுறதுன்னா, மொத்தம் 40,000லேருந்து 45,000 கட்டுகள் தேவை. கிட்டத்தட்ட பார்த்தேன்னா 45-50 லட்சம் ரூபாய்க்கு இப்போ வாங்கி வைக்கணும். இல்லைன்னா இது 4 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா இதனுடைய விலை 80 லட்சத்துக்கு மாறிடும். அதனால் 40-45 லட்சம் செலவு பண்ணி இது எல்லாத்தையும் கொண்டு ஸ்டோர் பண்ணிடுவோம் நாங்கள். அப்போ ஒரு வருஷம் முழுக்க கவலைப்படாமல் இருப்போம். அடுத்த சீசனுக்கு வைக்கணும். அதுக்குன்னு ஒரு ஷெட்டு போட்டு அழகாக கவர்லாம் போட்டு வச்சுருந்தோம். இப்போ அந்த ஷெட்டே பூர்த்தி ஆகிடுது. இனிமேல் நீங்கள் இப்போ பண்ணினாதான். அதனால் இத்தனை நாளாக பாகவதத்தை கேட்டத்தினுடைய இது என்னென்னா, எல்லோரும் இந்த கைங்கரியத்தை கலந்துக்கணும். எல்லோரும் அவசியம் கலந்துக்கணும். இந்த ஒரு 10,000 ரூபான்றது கலந்துக்கணும். இதுக்குள்ளே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நம்ம வாட்ஸ்அப் பாகவத குரூப்லேயே இன்றைக்கி அந்த 1ஆம் தேதி அன்றைக்கி இது போடப்படுவோம். நம்ம ஏன் இது 1ஆம் தேதி அன்றைக்கி வச்சோன்னா, வருஷம் பிறந்து ஏதாவது நல்ல காரியம் கோசம்ரக்ஷணத்துக்குன்னு பண்ணட்டும் அப்படின்றதுக்காக எல்லோரும் இதில் கலந்துக்கணுன்றதுக்காக அப்படி வச்சுருக்கு. அதனால் இந்த கோசம்ரக்ஷணத்தில் எல்லோரும் கலந்துக்கணும். இதனோட டீட்டெயில் அனுப்பிச்சிடுவேன். இதை திரும்ப திரும்ப நான் இப்போ இதில் சொல்கிறதுனால எல்லோரும் கேட்டுடுவேன் நீங்கள். அதனால் இதை திரும்ப நான் மெசேஜாக ஒரு பெருசாக போடணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்பில் அதுவும் போடுவேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன். நீங்கள் அனுப்பும்போதே நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த QR கோடு அது மூலியமாக பண்ணதுக்கப்புறம் அதனுடைய டீட்டெயில்ஸ், இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸும் உங்களுடைய அட்ரஸ்ஸு, அப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, நீங்கள் யாராவது உங்கள் பேரில் அன்றைக்கி அந்த பூஜை நித்தியப்படி நடக்கிறது, அதில் உங்கள் சங்கல்பத்தில் உங்கள் பேரை சேர்த்துக்கணும்னா நாம நட்சத்திரமும் சேர்த்து அமைச்சு அந்த தேதியும் கொடுத்துட்டேன்னா நித்தியப்படி நடக்கிற அந்த பூஜையில் உங்கள் நாம நட்சத்திரையும் சேர்த்துண்டு பூஜை பண்ணுறவால அங்கே கோசம்ரக்ஷணத்துக்காக நீங்கள் கொடுத்ததில் பூஜை பண்ணவால பண்ண சொல்லிடுவாங்க கோவிந்தபுரத்தில். இது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம். அதனால் எல்லோரும் இந்த கோசம்ரக்ஷணத்தில் கலந்துக்கணும். நம்ம கபில வாசுதேவனுக்கு இந்த மாதிரி சேவையெல்லாம் செய்கிறது அவருக்கும் பிரீத்திகரம். அதனால் இப்போ உபதேசம் கேட்டு எல்லோரும் சந்தோஷமாக திருப்தியாக இருக்கும். இந்த கோசம்ரக்ஷணத்தில் எல்லோரும் கலந்துபடி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேலே எல்லோரும் கலந்து இந்த 33வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணி இந்த 3வது ஸ்கந்தத்தை பூர்த்தி பண்ணிப்போம். அத்ரயஸ்த்ரிம்ஷோऽध्यायः மைத்ரேய உவாச
एवं निशम्य कपिलस्य वचो जनित्री सा कर्दमस्य दयिता किल देवहूतिः विस्रस्तमोहपटला तमभिप्रणम्य तुष्टावतत्त्वविषयाङ्कितसिद्धिभूमिं देवहूतिरुवाच अथाप्यजोऽन्तः सलिले शयानं भूतेन्द्रियार्थात्ममयं वपुस्ते गुणप्रवाहं सदशेषबीजं दध्यौ स्वयं यज्जठराब्जजातः स एव विश्वस्य भवान् विधत्ते गुणप्रवाहेण विभक्तवीर्यः सर्गाद्यनीहः अभितथाभिसन्धिः आत्मेश्वरो अतर्क्यसहस्रशक्तिः सत्वं भृतो मे जठरेण नाथ कथं नु यस्योदरयेतदासीत् विश्वं युगान्ते वटपत्रयेकः शेते स्म मायाशिशुः अङ्घ्रिपानः त्वं देहतन्त्रः प्रशमाय पाप्मनां निदेशभाजां च विभो विभूतये यथावतारास्तव सूकरादयः तथायमपि आत्मपथोपलब्धये यन्नामधेयश्रवणानुकीर्तनात् यत्प्रह्वणात् यत्स्मरणादपि क्वचित् स्वादोऽपि सद्यः सवनाय कल्पते कुतः पुनस्ते भगवन्नुदर्शनात् अहो बतश्वपचोतो गरीयान् यज्जिह्वाग्रे वर्तते नाम तुभ्यं ते पुस्तपस्ते जुहुवुः सस्नुरार्याः ब्रह्मानूचुः नाम गृह्णन्ति ये ते तन्त्वामहं ब्रह्म परं पुमांसं प्रत्यक्स्रोतसि आत्मनि संविभाव्यं स्वतेजसा ध्वस्तगुणप्रवाहं वन्दे विष्णुं कपिलं वेदगर्भं मैत्रेय उवाच ईडितो भगवानेवं कपिलाख्यः परः पुमान् वाचा विक्लवयेत्याह मातरं मातृवत्सलः कपिलोवाच मार्गेणानेन मातस्ते सुसेव्येन उदितेन मे आस्थितेन परां काष्ठाम् अचिरात् अवरोत्स्यसि श्रद्धत्स्वैतन्मतं मह्यं जुष्टं यत् ब्रह्मवादिभिः येन माम् अभवं यायाः मृत्युमृच्छन्ति अतद्विदः मैत्रेय उवाच
इति प्रदर्श्य भगवान् सतीं ताम् आत्मनो गतिं स्वमात्रा ब्रह्मवादिन्या कपिलो अनुमतो ययौ स चापि तनयोक्तेन योगादेशेन योगयुक् तस्मिन्नाश्रम आपीडे सरस्वत्याः समाहिता अभीक्ष्णावगाह कपिशान् जटिलान् कुटिलालकान् आत्मानं च उग्रतपसा बिभ्रति चीरिणं कृशं प्रजापतेः कर्दमस्य तपोयोगविजृम्भितं स्वगार्हस्थ्यम् अनौपम्यं प्रार्थ्यं वैमानिकैरपि पयःफेन निभा शय्याः दान्तारुक्मपरिच्छदाः आसनानि च हैमानि सुस्पर्शास्तरणानि च स्वच्छस्फटिककुड्येषु महामारकतेषु च रत्नप्रदीपा आभान्ति ललनारत्नसंयुताः गृहोद्यानं कुसुमितैः रम्यं बहु अमरद्रुमैः कूजद्विहङ्गमिथुनं गायन्मत्तमधुव्रतं यत्र प्रविष्टमात्मानं विबुधानुचराजगुः वाप्याम् उत्पलगन्धिन्यां कर्दमेन उपलालितं हित्वा तदीप्सिततमम् अप्याखण्डलयोषितां किञ्चिच्चकारवदनं पुत्रविश्लेषणातुरा वनं प्रव्रजिते पत्यो अपत्यविरहातुरा ज्ञानतत्त्वापि अभून्नष्टे वत्से गौरिव वत्सला तमेव ध्यायति देवम् अपत्यं कपिलं हरिम् बभूवाचरितो वत्सा निःस्पृहा तादृशे गृहे ध्यायति भगवद्रूपं यदाह ध्यानगोचरं सुतः प्रसन्नवदनं समस्तव्यस्तचिन्तया भक्तिप्रवाहयोगेन वैराग्येण बलीयसा युक्तानुष्ठानजातेन ज्ञानेन ब्रह्महेतुना विशुद्धेन तदात्मानम् आत्मना विश्वतोमुखं स्वानुभूत्या तिरोभूत मायागुणविशेषणं ब्रह्मणि अवस्थितमतिः भगवती आत्मसंश्रये निवृत्तजीवापत्तित्वात् क्षीणक्लेशाप्त निर्वृतिः नित्यारूढ समाधित्वात् परावृत्तगुणभ्रमा
न सस्मार तदात्मानं स्वप्ने दृष्टमिवोत्थितः तद्देहः परतः पोषोऽपि अकृशश्चाद्य सम्भवात् बभूमलैः अवच्छन्नः सधूम इव पावकः स्वाङ्गं तपोयोगमयं मुक्तकेशं गताम्बरं देवगुप्तं न बुबुधे वासुदेवप्रविष्टधीः एवं सा कपिलोक्तेन मार्गेण अचरितः परम् आत्मानं ब्रह्मनिर्वाणं भगवन्तमवापः तद्वीरासीत् पुण्यतमं क्षेत्रं त्रैलोक्यविश्रुतं नाम्ना सिद्धपदं यत्र सा संसिद्धिमुपेयुषी तस्यास्तद्योगविधुत मार्त्यं मर्त्यमभूत्सरित् स्नोतसां प्रवरा सौम्य सिद्धिदा सिद्धसेविता कपिलोऽपि महायोगी भगवान् पितुराश्रमात् मातरं समनुज्ञाप्य प्रागुदीचीं दिशं ययौ सिद्धचारण गन्धर्वैः मुनिभिश्चाप्सरो गणैः स्तूयमानः समुद्रेण दत्तार्हण निकेतनः आस्ते योगं समासाद्य सांख्याचार्यैः अभिष्टुतः त्रयाणामपि लोकानाम् उपशान्त्यै समाहितः एतन्निगदितं तात यत्पृष्टोऽहं तवानघा कपिलस्य च संवादः देवहूत्याश्च पावनः य इदमनुशृणोति योऽभिधत्ते कपिलमुनेः मतम् आत्मयोगगुह्यं भगवति कृतधीः सुपर्णकेतो उपलभते भगवते पदारविन्दम् श्रीहरये नमः य इदमनुशृणोति योऽभिधत्ते कपिलमुनेः मतम् आत्मयोगगुह्यं भगवति कृतधीः सुपर्णकेतो उपलभते भगवते पदारविन्दम् इति श्रीमद्भागवते महापुराणे वैयासक्यामष्टादशसाहस्र्यां पारमहंस्यां संहितायां तृतीयस्कन्धे कापिलेयोपाख्याने त्रयस्त्रिंशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।